ஐபிஎல் லிஸ்டிலே குறைஞ்ச பால்லே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்ச டாப் 3 பிளேயர்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் நம்பர் 1ல இருக்கிற பிளேயரை கன்ஃபார்ம் நீங்க ஐபிஎல்ல மிஸ் பண்ணுவீங்க. நம்பர் 3ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் தான் இருக்காரு. 2013ல நடந்த ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல 190 மேல இருக்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது பஞ்சாபோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே அவுட் ஆயிருவாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வெறும் 38 பால்ல செஞ்சுரி அடிச்சு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த மேட்ச் வின் பண்ணியே கொடுத்துருவாரு. சோ இந்த மாதிரி ஆடுறனால தான் இவர் அந்த காலத்துல கில்லர் மில்லர்னு கூப்பிடுவாங்க. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா யூசுப் பத்தான் தான் இருக்காரு. இந்த காலத்துல ஐபிஎல் பாக்குறவங்க இந்த மாதிரி ஒரு பேரை கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா ஒன்ஸ் அப்பான் டைம் ஐபிஎலோட பிக் ஹிட்டர் லிஸ்ட்ல இவரும் இருப்பாரு. சோ ஆர்ஆருக்கு மும்பை இடையில நடந்த மேட்ச்ல ஒரு ஹையஸ்ட் டோட்டல் சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெறும் 37 பால்ஸ்ல செஞ்சுரி அடிப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இந்த மேட்ச்ல ரன் அவுட் ஆனனால அந்த மேட்சை லூஸ் பண்ணிடுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விராட் கோலி பிடிக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இல்லனா தோனி பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச யுனிவர்சல் கிங் கிறிஸ் கெயில் தான் இருக்காரு. ஐபிஎல்ல எதை வேணாலும் மறக்கலாம், ஆனா கிறிஸ் கெயில் அடிச்ச ஒரு நாக்க மட்டும் யாராலையும் மறக்க முடியாது. புனேக்கும் ஆர்சிபி இடையில நடந்த மேட்ச்ல 175 அடிச்ச கெயில் வெறும் 30 பால்ஸ்ல செஞ்சுரி ரீச் பண்ணுவாரு.